ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராஜா. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு படத்தில் உள்ள கதை, அதாவது என் வாழ்க்கை சம்பவம் தான். அதெல்லாம் உங்களுக்கு கதையாக ஷேர் பண்ண போகிறேன். கதை பிடிச்சிருந்து எடுத்துக்கோங்க. இவ்வளோ அந்த படத்தை இது பண்ண முடியும்ல. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் ஒரு 10-15 வயசு பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே நல்லா உழைக்கிறாங்க, ஓடிப்பாடி விளாட்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. ஒரு வயசு 23-24 வயசுக்கு அப்புறம் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது. 2 பேருமே ஒவ்வொரு கடை போட்டாங்க. கடை போட்டு கல்யாணம் ஆகி குழந்தைங்களும் பிறந்துச்சு. குழந்தைகளும் பிறந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலியுமே ஓரளவு ஈவனாக ஒரே பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ஒரே பிஸ்னஸில் 2 பேருக்குமே நல்ல லாபம் கிடச்சிட்டு இருக்கு. ஒருத்தர் மட்டும் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் ஒரே பிஸ்னஸ்லேயே தான் போயிட்டுருக்காங்க. அதில் லைஃப்லாம் நல்லா போயிட்டுருக்கு, ஜாலியாக போயிட்டுருக்கு. இடையில நீங்கள் சாங் போடணும்னா சாங் கூட போட்டுக்கலாம். நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. இவங்களுக்கும் 3-4 பசங்க, ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தருக்கு 3 பையன் 2 பொண்ணு பிறகுறாங்க. அப்புறம் எல்லா ஃபேமிலி சகஜமாக போயிட்டுருக்கும்போது ஒரு ஃபேமிலியில் 2 ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை. வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. ஒரு ஃபேமிலி வாடகை வீட்டில் தான் இருக்காங்க, ஒரு ஃபேமிலி சொந்த வீடு வாங்கிட்டாங்க. ஒரு ஃபேமிலி வாடகை வீட்டில் இருக்கும்போது பக்கத்து காம்பவுண்ட் சண்டை. இப்போ காம்பவுண்ட் சண்டையில் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் வர லேட் ஆகிடுச்சு. இவங்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்க, ஒரு லேடிஸ் மட்டும் மாட்டிட்டாங்க. இப்போ அந்த லேடிஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஆசிட் எடுத்து அவங்க முடிஞ்சு ஊற்றுக்கு பதில் பசங்களை உள்ள இது பண்ணிவிட்டு இவங்க எடுத்து குடிச்சிட்டாங்க. இப்படி ஆசிட் குடிச்சோடனே பசங்க காலையில் எழுந்துச்சு பார்க்குறாங்க, அம்மா அவங்க பார்த்தா அம்மா ஆளுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க அப்பா மட்டும் எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு என்ன அப்படின்ற பார்த்தா பொழைச்சிட்டாங்க. அவர் அப்பா மட்டும் இடம்லாம் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. முன்னில் சம்பாதிச்சதில் இடம்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போது எல்லா இதுவுமே காப்பாற்றணுன்ற ஒரே காரணத்துக்காண்டி அவங்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற லேண்டு இது எல்லாமே இதுக்கு அடுத்து ஒரு 10 வருஷம் கேப் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்கிறதுக்கு அவங்க அனுப்பிச்சிடுவோம். அவங்க வாங்கி போட்ட இடம் எல்லாம் 25,000, 50,000, 1,00,000. ஆனால் இது எல்லாம் இன்னொரு பிஸ்னஸ் அந்த பண்ணுறாருல, அவருக்கு கூட ஒரு 2-3 இடம்லாம் இவருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ இவங்க ஒய்ஃப் இப்படி இருக்கிறத பார்த்து என்ன பண்ணாங்க, வரிசை எல்லா இடத்தையும் டக்குன்னு ஒரு ரீவல்யூஷன் போட்டு விற்கும் போது 50,000 வாங்கின இடம் அப்போ தான் 35,000 வந்திருக்கு 5 வருஷம் கழிச்சு. இது யார் இது பண்ணாருன்னா, அவங்க இன்னொரு 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சு சம்பாதிச்சிருந்தாங்கல்ல, இன்னொரு அவருக்கு அண்ணன் தம்பி உள்ள கதை தான் இது. அண்ணனே இப்படி பண்ணிட்டாரு. பண்ண உடனே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களும் வரிசையை விற்றுட்டாங்க. அந்த லேடியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்படியும் ஹாஸ்பிட்டல்லையே கொஞ்சம் முடியாதுன்னு